வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது அமெரிக்க வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு தேர்தல் பத்தி. அதாவது 1860ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தல். இது வெறும் ஒரு தேர்தல் இல்ல, அமெரிக்க உள்நாட்டு போருக்கே முக்கிய காரணமா அமைஞ்ச ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு. சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் வாங்க. இந்த தேர்தல் வெறும் ஒரு ஜனாதிபதிய மட்டும் தேர்ந்தெடுக்கல. அடிமைத்தனம்ங்கிற ஒரே ஒரு பிரச்சனையில ஆழமா பிளவுபட்டு கிடந்த ஒரு தேசத்தை போரோட விளிம்புக்கே இது எப்படி தள்ளுச்சுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பாத்தீங்களா, இதுதான் அந்த தேர்தலோட முடிவு. நாடு புவியியல் ரீதியாவும் அரசியல் ரீதியாவும் ரெண்டா பொழந்து கிடக்கு. ஆப்ரஹாம் லிங்கன் தெற்குல இருந்து ஒரு தேர்தல் ஓட்டு கூட வாங்காம ஜனாதிபதி ஆயிட்டாரு. ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த தருணத்தை புரிஞ்சுக்கிற முதல்ல நாம அந்த முக்கியமான மனிதரை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பல பேருக்கு அவர் யாருன்னே தெரியாது. திடீர்னு எங்கிருந்தோ வந்த மாதிரி தான் அவர் தெரிஞ்சாரு. லிங்கனே சொல்லிருக்காரு, அவரோட இளமை காலம் ஏழைகளோட ஒரு சின்ன எளிமையான வரலாறு அப்படின்னு. கெண்டக்கியில ஒரே ஒரு அறை கொண்ட மரக்குடியில் தான் அவரோட வாழ்க்கை ஆரம்பிச்சது. லிங்கனோட இந்த பின்னணி தான் அவர் ஒரு சாதாரண மனிதரா மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துச்சு. குடியரசுக் கட்சி வேட்பாளர் தேர்தல்ல அவர் பின்தங்கியிருந்தாலும் இந்த சுயமாக உருவான மனிதர்ங்கிற பிம்பம் அவருக்கு ஒரு பெரிய அரசியல் பலமா மாறுச்சு. சரி, இப்போ தேசிய அரசியலுக்கு வருவோம். ஒரு பக்கம் லிங்கன் வளர்ந்துட்டு இருந்தப்போ நாட்டிலேயே பெரிய கட்சியா இருந்த ஜனநாயக கட்சிக்குள்ள என்ன நடந்துட்டு இருந்துச்சு தெரியுமா? அது கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சது. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த புகழ்பெற்ற விவாதங்கள் தான் அமெரிக்காவையே 2ஆ பிரிக்க போற ஒரு பெரிய பிரச்சனையோட அஸ்திவாரத்தை போட்டது. இங்க பாருங்க, 2 பேரோட நிலைப்பாடும் எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு. ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத 2 உலகங்கள் மாறி. லிங்கன் அடிமைத்தனத்தை ஒரு தார்மீக தவறா பாக்குறாரு, அதனால அதை தடுக்கணும்னு சொல்றாரு. ஆனா டக்ளஸ் என்ன சொல்றாருன்னா, அந்தந்த ஊர் மக்கள் அவங்க முடிவு பண்ணிக்கட்டும், அது நல்லதோ கெட்டதோ நமக்கு கவலை இல்லைங்கிறாரு. சோ இந்த மாதிரி ஒரு அடிப்படை பிரச்சனையில அவங்களால ஒரு முடிவுக்கு வரவே முடியல. இதனால என்னாச்சு? ஜனநாயக கட்சியால ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த முடியல. கட்சி வடக்கு தெற்குன்னு 2ஆ உடைஞ்சு போச்சு. அப்பதான் இந்த குழப்பமான 4 முலை போட்டி உருவாகுது. ஒவ்வொருத்தரும் அடிமைத்தனம் பத்தி ஒவ்வொரு விதமான கருத்தோட களத்துல நிக்கறாங்க. பாருங்க, ஒரே பிரச்சனைய 4 விதமா அணுகுறாங்க. ஆக எதிர்க்கட்சிகள் இப்படி பிரிஞ்சு கிடந்ததால அமெரிக்க வரலாற்றையே மாத்த போற ஒரு தேர்தலுக்கு களம் தயாராச்சு. ஆனா ரிசல்ட் வந்தப்போ எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. ஏன்னா லிங்கன் ஜெயிச்சிருந்தாலும் 60% மேல மக்கள் அவருக்கு ஓட்டு போடல. அவங்க வேற யாருக்கோ தான் ஓட்டு போட்டிருந்தாங்க. நினைச்சு பாருங்க, 40% ஓட்டுக்கும் கம்மியா வாங்கி ஒருத்தர் ஜனாதிபதி ஆகுறாரு. இதுவே நாடு எவ்வளவு பிரிஞ்சு போயிருந்ததுக்கு ஒரு பெரிய ஆதாரம் இல்லையா? அப்போ எப்படி அவர் ஜெயிச்சாரு? சிம்பிள். முதல்ல ஓட்டு 4ஆ பிரிஞ்சிடுச்சு. 2வது, நார்த்ல இருந்த எல்லா ஓட்டையும் அவர் ஒன்னா சேர்த்தாரு. அந்த வடக்கு மாகாணங்களுக்கு தான் தேர்தல் கல்லூரியில அதிக பலம், அதனால ஈஸியா பெரும்பான்மை கிடைச்சிடுச்சு. ஆச்சரியம் என்னன்னா, 10 தெற்கு மாநிலங்கள்ல அவர் பேரை வாக்குச்சீட்டுல கூட போடல. ஆனா தெற்கு மாகாணங்களுக்கு அவங்களோட ஆதரவே இல்லாம முழுக்க முழுக்க வடக்கோட ஓட்டுல ஒருத்தர் ஜெயிக்கிறத அவங்க ஒரு ஜனநாயக வெற்றியா பார்க்கல. அது தங்களுக்கு எதிரா நடந்த ஒரு ஆக்கிரமிப்பா தான் பார்த்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் லிங்கனோட வெற்றி அவங்களோட வாழ்க்கை முறைக்கு, அவங்களோட பொருளாதாரத்துக்கு, அதாவது அடிமைத்தனத்துக்கு நேரடியா வந்த ஒரு ஆபத்து. இனிமே தங்களுக்கு அரசியல்ல எந்த அதிகாரமும் இல்லைன்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ரொம்ப வேகமா நடந்துச்சு. இந்த காலவரிசைய பாருங்க. தேர்தல் முடிஞ்சு லிங்கன் பதவியேற்கிறதுக்குள்ள இருந்த அந்த 4 மாசத்துல மொத்த யூனியனும் உடைய ஆரம்பிச்சிடுச்சு. லிங்கன் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்காக பைபிள்ல கைய வைக்கிறதுக்கு முன்னாடியே 7 மாநிலங்கள் தங்கள ஒரு தனி நாடுன்னு அறிவிச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க. ஆனா இது எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு நாள் தன்னோட பழைய வாழ்க்கைக்கே திரும்பிடலான்னு லிங்கன் நம்புனார். வாஷிங்டனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட சட்ட பங்குதாரர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் மனச தொடும். அவர் சொன்னார், நம்ம ஆபீஸ் போர்டை மட்டும் கழட்டாதீங்க அப்படின்னு. ஆனா அவரோட அந்த ஆசை நிறைவேறவே இல்ல. அந்த அமைதியான வாழ்க்கை அவருக்கு திரும்ப கிடைக்கல. அவர் தேர்தல் மூலமா தூண்டிவிட்ட அந்த போர் அவரோட ஜனாதிபதி பதவியும் அவரோட உயிரையும் முழுசா எடுத்துக்குச்சு. அப்போ கடைசியா நம்ம மனசுல எழுற கேள்வி இதுதான். 1860 தேர்தல் தான் உள்நாட்டு போருக்கு காரணமா, இல்ல ஏற்கனவே வெடிக்க காத்துட்டு இருந்த ஒரு எரிமலைக்கு அது ஒரு சின்ன தீப்பொறியா மட்டும்தான் இருந்துச்சா? இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. ஒரு நாடு அடிமைத்தனம் மாதிரி ஒரு முக்கியமான கொள்கையில 2ஆ பிரிஞ்சு கிடக்கும்போது ஒரு தேர்தல் எப்படி சமரசத்தை கொண்டு வராம செறிவையே கொண்டு வர முடியுங்கிறதுக்கு இந்த 1860 தேர்தலை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்க முடியாது.